ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படமான கூரன். தன் குட்டியோட சாவுக்காக கோட்படி ஏறின அம்மா டாகுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா என்பது தான் இந்த கூரன் படம் சொல்ல வருது. ஒரு 5 அறிவே இருக்க நாய், கொலைக்கு மட்டுமே முடிஞ்ச நாய், நடந்ததை கோர்ட்ல எப்படி சொல்ல போகுது? ஒரு கண்ணு தெரியாத ஆளு ஐ விட்னஸ் வேற. சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தோணலாம். இதுல எஸ்.ஏ. சந்திரசேகர், ஒய்.ஜி. மகேந்திரன் வேற நடிச்சிருக்காங்க. அதனால எப்படி இதை எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட கதையில ஒரு பப்பியை கார் மோதிட்டு போயிடுது. ஜான்சின்னு கூப்பிடப்படுற அதோட அம்மா நாய் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சுத்தி வருது. ஒரு விஷயமா பிரபல வக்கீல் தர்மராஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அது அவர் பின்னாடியே போகுது. இதை கவனிச்சவர் அதோட பிஹேவியருக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரிமினலுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு 10 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா அந்த நாய்க்காக கோர்ட்டுக்கு வாதாட வராரு. அந்த கிரிமினல் அங்க இருக்கிற தொழிலதிபர் சேகராஜாவோட மகன் ரஞ்சித் ராஜா தான் தெரிஞ்சுக்கிறாரு. தன் கண்ணுக்குட்டி இறந்ததுக்காக மாடு ஒண்ணு மனுநீதி சோழன் காலத்துல நீதி கேட்டு நின்ன மாதிரி இன்னமும் தர்ம நாய் இருக்கான்னு ஆராயறது தான் இந்த படத்தோட மீதி கதையில பார்க்க போறோம். இந்த மனுநீதி சோழன் கதையை நீங்க கேட்டிருக்கலாம். இவரு ஒரு பெரிய மணியை கட்டி வச்சுட்டு நியாயம் கிடைக்கணும்னா எப்ப வேணா அந்த மணி அடிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் மாடு ஒண்ணு அந்த மணி அடிக்குது. ஏன்னா இளவரசனோட ரதத்துல அந்த மாட்டோட குட்டி மாட்டி இறந்து போயிருக்கு. அரசனும் அது மாடு தானேன்னு பார்க்காம தன் மகனையும் அதே மாதிரி ரதத்துல ஏத்தி கொள்றாரு. இந்த கதையில இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த கூரன் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல எல்லா உயிரும் சமம் தான்னும், தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னும், இந்த லீகல் சிஸ்டமும் எல்லா உயிரையும் சமமா மதிக்கணும்னு சொல்ல வரதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இந்த படத்தோட மிகப்பெரிய குறைய நாயோட இயல்புத்தன்மையை வச்சு அந்த மனுஷங்களுக்கான லீகல் சிஸ்டத்தை எப்படி அதை சமாளிக்குதுன்னு கொண்டு போயிருந்தா சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா ஏஐ பேஸ்ட் டாக் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் வச்சு கதையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஜான்சி நாய்க்கு பலம் சேர்க்கறதுக்கு ஜான்சி முன்னாடி என்னவா இருந்தது, அதுக்கப்புறம் அதோட பேக் ஸ்டோரி வேற. ஆனா டைக்ரோமேட்டிக் விஷன் இருக்கிற நாய்க்கு கலரை சரியா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. வண்டி நம்பரையும் ஆக்சிடென்ட் ஆன டேட்டையும் வேற ரீகலெக்ட் பண்ணுதான். இது என்ன பிரமாதம்? கிளைமேக்ஸ்ல நான் கோர்ட்டுக்கு வந்தது பழி வாங்குறதுக்கு இல்லைன்னு சின்ன பிரசங்கமே பண்ணுது. இது ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லரா மாறும்போது க்ளூஸை கண்டுபிடிக்கிற விதமும் அதை எதிராளி உடைக்கிறதும் லூப் ஹோல்ல தப்பிக்க பார்க்கறதும் சுவாரஸ்யமா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் தராங்க. நீங்க நம்பிட்டா ஓகே தான். இன்டர்வல் அப்போ ஒரு செட்பேக்கும் கிளைமேக்ஸ் முன்னாடியும் இந்த கேஸ் நிக்காத அளவுக்கு போகுது. ஆனா க்ளூஸ் எல்லாம் தர்மராஜ் மடியிலேயே விழுது. அவருக்கு தெய்வ பலமும் இருக்கு. அப்போ நமக்கு கொஞ்சம் பொழுதும் போகுது. அந்த கடைசி விட்னஸ் சூப்பருங்க. ஆரம்பத்துல அந்த அனிமல் டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனை புகுத்தி ஜட்ஜியும் நம்மையும் சிலுக்க வைக்கிறாங்க. இதுல எஸ்.ஏ. சந்திரசேகரன், ஒய்.ஜி. மகேந்திரன், பாலாஜி சக்திவேல், ஜார்ஜ் மரியான்னு அவங்க ரோல்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. கூரனோட உண்மையான ஹீரோ டாக் தான், அதுவும் அம்மா நாய். இதுக்கு ஒரு எமோஷனல் பார்ட் கூட வருது. மொத்தத்துல இந்த கூரான் படம் அனிமல்ஸ் மேல இறக்கத்தை காட்டுங்கன்னு சொல்றது தான் முக்கிய நோக்கமா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் அந்த நல்ல நோக்கத்தை சொதப்புது. இருந்தாலும் நான் கடைசி வரை பார்த்துட்டேன். நீங்க டாக் லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.